எனக்கு இந்த தொகுதியை எனது அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அவரது மகன் திரு ரவீந்திரநாத் அவர்களும் நான் இங்கு வந்து போட்டியிட வேண்டும் என்று திரு ரவீந்திரநாத் கடந்த 24 ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்க நம்ம அம்மாவுடைய பிறந்தநாள் கூட்டத்திற்கு நான் தேனிக்கு வந்தப்ப முடிச்சிட்டு போறப்ப என்னை வழி அனுப்புகின்ற பொழுது அவங்க அப்பா மற்ற சைதுகான் மற்ற எங்க நிர்வாகிகள்லாம் இருந்தப்ப நான் வேலையில இருந்து இறங்கி அவர்கள்ட்ட விடை பெறப்ப சார் நீங்க தான் தேனி தொகுதியில் போட்டியிடணும்னு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார். இருந்தாலும் நான் சொன்னேன், நான் இந்த உண்மையாக சொல்கிறேன், நான் தொகுதியில தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன். என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதியை சேர்ந்தவர்கள் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னப்ப கூட நம்ம மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு ஓபிஎஸ் அவர்களுடன் பேசினேன். அதுபோல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம் நான் போட்டியிட்டா தேனியில தான் போட்டியிடணும் சேர்மன் சொன்னேன். அதை அவர் புரிந்து கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழி விட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரும் வெற்றி பெறுவார். அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைத்திடுவார்கள்.